கடா நேக்குட்டியை கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு, வேலை வாங்கி கொடுத்தாச்சு, கீதா இல்லு வரைக்கும் போயாச்சு. இன்னும் நீ லவ் சொல்ல மாட்டேங்கிற, அவளையும் சொல்ல விட மாட்டேங்கிற. నేను ఏమి చేయాలి ఏమి చేయాలి? அதுக்குதானே சாமி உங்களை இங்க கூப்பிட்டு வந்திருக்கோம். ఈ మ్యాటర్ కు సాల్వేషన్ ఒకే ఒక లెటరు. ఆ లెటరే బెటరు. భగవాన్ కన్ననుకు బటరు, ఈ కన్ననుకు లెటరు. லெட்ரு மேட்ரு பட்ரு பெட்ரு குருஜி. షట్ అప్ యువర్ షట్టరు. லெட்டரா? அது பழைய டெக்னிக் ஆச்சு. పழைய టెక్నిక్ కాదు బాబు, పాసిబుల్ టెక్నిక్. ఇప్పుడు లోపల చూడు. எடுத்துக்கோ. அட லெட்டர். பிரி படி. கேட்சி. என் அன்பு கீதாவுக்கு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? கண்ணன். ஐயா லெட்டர் சப்புன்னு இருக்கு, சிம்பிளா. அப்படியா? இன்னொரு லெட்டர் ஃபோர்ஸ்க்கா வயலண்ட்க்கா உந்தி, அது வேணுமா? கொடுங்களேன். இந்த பிரி படி. அடியே கீதா, மரியாதையாக என்னை காதலி. இல்லன்னா உங்க அப்பனை அடிச்சு போட்டுட்டு அவன் கிட்னி எடுத்து வித்துருவேன். அந்த காசுல உனக்கு தாலி கட்டுவேன். இப்படிக்கு கத்தி கண்ணு. டேய் மச்சான், டேய் சத்தியமா நான் இந்த லெட்டர். ஈ ஃபோர்ஸ் ஓகேயா? ஐயோ, அதுக்கு இந்த லெட்டரே பெட்டர். இத நானே போய் கொடுக்கவா? அவசரம் లేదు. ఈ బెత్త పిశాసు. ஐயோ நாம மாட்டேன்பா. ఇంకొక కుట్టి పిశాసు. உங்க துணியெல்லாம் தோத்தாச்சு. யார் இந்த சாமியாரு? இவருக்கு கோமனை ஏதாவது துவைக்கணும். நான் குரக்கொடையில் தான் போடுவேன்னு அவனுக்கு தெரியாது. தம்பி, இந்தா இந்த லெட்டரை எதிர் வீட்டு கீதா கிட்ட இந்த கண்ணன் கொடுத்தான்னு கொடுத்துரு போ. நினைச்சேன் என்னடா எதிர் வீட்டுல ஒரு அழகான பொண்ணு இருக்கே, எவனுமே லெட்டர் கொடுக்கலன்னு. கடைசியில சாமியார் வந்து தீர்த்து வைக்கிறீங்க. கொடு போ. முடியாது. எந்துக்கும் முடியாது. நீ சாமியார் போட பச்சு ஓட்டிக்குவ, எனக்கு சர்வீஸ் சார்ஜ் வேணும்ல. அவன் எந்த வேலை செஞ்சாலும் கமிஷன் எதிர்பார்ப்பான். అవునా? உள்ள காசு இருக்கு, எடு. 50 ரூபா உங்க மந்திரத்துல வந்ததா சாமி? இல்ல, ஏற்கனவே உன் பாக்கெட்ல இருந்ததுதான். கொடு. இந்த இத பிடி. இந்த ரூம்ல எத்தனை பேர் இருக்கீங்க? நான் மட்டும்தான். அப்ப மொத்தம் 5 பேர். யார் லெட்டர் கொடுத்தாங்கன்னு கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால லெட்டர் கொடுக்கும்போது அத பாக்குற மாதிரி கண்ணா நீ அங்க போய் நில்லு. கோ. கீதா அத பாக்கணும். போ. அப்ப நான் வர்றேன். கூட அக்கா, அக்கா, அக்கா. அட நம்ம தலைவி சானியா. தலைவி, தலைவி, நீங்க இருக்க வேண்டிய இடமா இது? நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற. ஆகா, உள்ளரு உள்ளரு உள்ளரு. பாக்கெட்ல என்ன எடுத்து வச்ச? அது ஒண்ணும் இல்லைங்க சார். வச்சத நான் பார்த்தல. காட்டுறா. பாருங்க சார், 50 ரூபா தான். அந்த பாக்கெட்ல இல்ல, இந்த பாக்கெட்ல. இந்த பாக்கெட்டா? இந்த பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லையா? அந்த புக்கில வச்சிருந்த 100 ரூபாய் எங்க? சார் என்ன சார் அநியாயமா இருக்கு? சைக்கிள் கேப்ல புல்லட் ஓடுறீங்களே, அதுல எங்க சார் 100 ரூபா இருந்துச்சு? டேய், உன்னை பார்த்தா திருட்டு பையன் மாதிரி இருக்க. அப்ப என்னடா உன் பாக்கெட்ல வச்ச? பாருங்க சார், என் தலைவி சார், நல்லா பாருங்க, நீங்களும் ரசிங்க. ஐயோ, தலைவியை கட்டுன்னு லெட்டர் கொடுத்துட்டேனே. என்ன புது இந்த லெட்டரை கொடுக்கத்தான் அக்கா அக்கான்னு பொண்ணை தெரியா? யாரா கண்ணன்? யாரா கண்ணன்? யாரா கண்ணன்? சொல்ற. யாரா? யாராவது சொல்ற. சார் சார் யாருன்னு சொல்லிடு. சொல்ல. யாரு? சார் அந்த நிக்கிறாருல சார், அவருதான் சார் கண்ணே. நான் உன்னை ஒன்னும் பண்ணாம இருக்கணும்னா சொல்றத கேளு. என்ன செய்யணும் சொல்லுங்க சார். அவங்கிட்ட போய் லெட்டர் அந்த அக்கா கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லு. அப்படியே சொல்லிடு சார். போ போ போ. அண்ணே உள்ள என்ன நடந்துச்சுனே தெரியாம நிக்கிறாரு. கிழமை வேற லெட்டர் கொடுத்ததாக சொல்லிட்டான். இப்ப என்ன பண்றது? அப்படியே சொல்லி பார்ப்போம். அண்ணே
லெட்டரை கொடுத்தாச்சுனே, மேட்ரு சக்சஸ். என்னடா சந்தோஷமா வர? சின்ன பாண்டி சக்சஸ்னு கை காமிச்சிட்டான்டா. கை காமிச்சிட்டானா? இனிமே உனக்கு எல்லாமே சக்சஸ் தான். அசத்து. சரிடா வரேன்டா. ஓகே பாய். வணக்கம் சார். என்ன பேப்பர் இது? திரு கண்ணன் அவர்களுக்கு கீதா எழுதி கொண்டது. அட, லெட்டர் கொடுத்த உடனே ரிப்ளை இமிடியேட்டா வந்துச்சு. நீங்க நினைக்கிற மாதிரியான பொண்ணு நான் இல்ல. என் அப்பா என்ன அப்படி வளர்க்கல. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் காதலுங்கிற வார்த்தையே பிடிக்காது. எங்க அப்பா எனக்கு காசியில மாப்பிள்ளை பார்த்துருக்காரு. இனிமே எனக்கு கடிதம் கொடுக்கவோ என்னிடம் பேசவோ முயற்சி பண்ணாதீங்க. இப்படிக்கு கீதா. எழுதுன ஃபர்ஸ்ட் லெட்டருக்கே ஓகே ஆகிறதுக்கு லவ் அவ்வளோ ஈஸியான? ஐயோ, இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுனா மூட் அவுட் ஆயிரோண்ணே. லெட்டர் வந்த விஷயத்தையே மறைச்சிட வேண்டியதான். நிறுத்துங்க சாமி. நானே கீதா கிட்ட இருந்து பதில் வரலன்னு குழப்பத்துல இருக்கேன். நீங்க ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. ஐடியா వచ్చింది. ఇంకొక లవ్ లెటర్ రాసుకో. என்னது? இன்னொரு லெட்டரா? சாமி சொன்னா சொன்னதுதான், எழுதிக்கங்க. எழுதிக்கோ. வேணா. రేపు ரேப்பா? రేపు నా ఇది ఇంగ్లీష్ రేపు కాదు, తెలుగు రేపు. నాளைக்கு எழுது. 7 o'clock. பிளேட் வாங்கி ஷேவ் பண்ணுமா? சாயங்காலம் 7 மணிக்கு. நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு ஹோட்டல் விஜய் பார்க்குக்கு ரா. அங்க வந்து ராவா அடிக்கணுமா? రానా వాన అర్థం. எழுதிக்கோ. నేను ఎమర్జెన్సీగా ఒక అర్జెంట్ మ్యాటర్ ఓపెన్ హార్ట్ చేసి మాట్లాడుతున్నాను. அப்படின்னா உன்கிட்ட மனம் திறந்து உடனடியா ஒரு விஷயம் சொல்லணும். ராஸ்கோரா. இப்படிக்கு ஈ கண்ணன். அண்ணே, உருப்படி இருக்கு நீங்களே, எங்க? நீ தாண்டா உருப்படி. கொண்டா இந்த லெட்டரை கீதாட்ட கொடுத்து. மறுபடியும் லெட்டரா? என்னால முடியாது. நீ சும்மா கொடுக்க வேண்டாம். இந்த பழத்தை வச்சுக்கோ. ஐயா, வெறும் பழத்தை வச்சு என்ன செய்யறது? வெறும் பழம் లేదురా, ఇప్పుడు లోపల చూడు. ஆரஞ்சு பழத்துக்குள்ள தங்க செயின். ஆமா வச்சுக்கோ. தங்க வெட்டில ஆட்டைய போட்டதுரா, வச்சுக்கோ. சரி, லெட்டர் கொடுங்க. இந்தா போ. எதுக்கு சாமி எங்க மேட்டருக்காக உங்க தங்க செயினை வேஸ்ட் பண்றீங்க? உன் கழுத்தை தடவி பாரு. ஏன்? அதான்டா இது. என்னடா இது? செயினை கையில கொடுத்து லெட்டர் கொடுக்க சொல்லிட்டாங்க. கிளவே வேற முத்துன்னு முத்துறான். சரி, சமாளிச்சுனா பார்ப்போம். அப்பாடா, தப்பிச்சேன்டா. பெருசோட செருப்பை வெளியே காணா. கதவு வேற திறந்தே கிடக்கு. அப்ப உள்ள அக்கா தான் இருக்காங்க. அக்கா, 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 கீதாக்கா. வெளியே போயிட்டாங்களா? கா கா. சார், நீங்க இருக்கீங்களா? நான் சும்மா அக்கா பாத்துட்டு போலான்னு வந்தேன் சார். என்ன சார் செயினை பாக்குறீங்க? இதே செயின் தான் சார். எதுக்குடா வீட்டுக்குள்ள வந்த? சொல்றா. சார், நீங்க அதட்டுறத பார்த்தா நான் மறுபடியும் லெட்டர் கொடுக்குற மாதிரி சொல்றீங்க. குடுறா அந்த லெட்டர். குடுறா. என்னடா கோவப்படுவாருன்னு பார்த்தா கிளவி ரியாக்ஷன் உள்டாவா இருக்கு. நான் உனக்கு பணம் தரேன், சொல்றத சரியா? ஆஹா, அங்க செயின், இங்க பணம், இங்க பணம்,
அங்க செயின். டேய் உனக்கு டைம் நல்ல ஒரு கட்ட ரோய். 500 ரூபா. நான் சொல்ற ஆள்கிட்ட இந்த லெட்டரை கொண்டே கொடுத்துரு. பணத்தை கொடுத்துட்டீங்க, யார்கிட்ட கொடுக்கணும் சொல்லுங்க. இதே தெருவில் அசோக் வீட்ல. ரவுடி அசோக் வீட்லயா? அவன் வீட்ல அஞ்சலின்னு ஒரு பொண்ணு இருக்கா, தெரியுமா? இந்த ஏரியால எனக்கு தெரியாத பொண்ணுங்களே இல்ல. அவகிட்ட இந்த லெட்டரை கண்ணன் கொடுத்தான்னு கொடுத்துட்டு. ரிஸ்கான இடம் தான், இதுக்காக ட்ரை பண்றேன். ஏய், யார் ராணி இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அண்ணே நீங்களாண்ணே? அண்ணே நாங்க கிரிக்கெட் விளையாண்டு இருந்தோம். அப்ப நான் ஒரு 6 ஒன்று அடிச்சேன். பந்து வந்து இங்கே விழுந்துருச்சுனே. பந்து அடிச்சவன் தான் எடுத்துட்டு வரணும்னு சொல்றாங்க, அதானே தேடிக்கிட்டு இருக்கேன். பந்து பொறுக்க வந்தியா? பொறுக்கிட்டு போ. அக்கா, அஞ்சலிக்கா, அஞ்சலிக்கா, அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? நீ யாரு? நானா? இந்த தெருவுல இஸ்திரி கடை இருக்குக்கா, அதுல வேலை பார்க்குற சின்ன பாண்டி நான் தான்க்கா. ஓ சரி, என்ன வேணும்? இதே தெருவுல டீ கடை மாடி மேல இருக்க கண்ணனே உங்ககிட்ட இந்த லெட்டரை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. உங்ககிட்ட தான்க்கா, புடிங்க. அக்கா வரேங்கா. நாளைக்கு சரியாக 7 மணிக்கு விஜய் பார்க் ஹோட்டலுக்கு வரவும். உன்கிட்ட மனம் திறந்து பேச ஆசைப்படுகிறேன். இப்படிக்கு கண்ணன். கண்ணன் நம்மளை பார்த்தாலே மாமன் கையை கால எடுத்துருவான். தைரியமா லெட்டர் கொடுத்து வீட்டுக்கே அனுப்பியிருக்கான்னா அவன் ஆம்பளை. அவன் யாருன்னு பார்த்தாகணுமே. டேய், அவ வருவாளா? டேய் அவ கண்டிப்பா வருவாடா. அவ ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பொண்ணு மச்சான். ஆமா, எழுதின லெட்டருக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் இல்ல. இதோ பாரு, உன்னை விட அந்த பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ கண்டிப்பா உனக்கு பதில் சொல்லுவா பாரு. அப்படியா? பாக்கலாம். என்னடா ஏன்டா வால் டியூப் இன்டர்நேஷனல் குரியர்ஸோட அதிகமா சார்ஜ் பண்ணிக்கிட்டு அந்த லெட்டரை யார்ட்டடா கொடுத்த? யார்ட்டடி கொடுத்த? ஏன் கீதா ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல? லெட்டரை கொண்டு போய் கொடுக்கறதா என் வேலை. அவங்க வர்றதும் வராதும் அவங்க இஷ்டம். விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட சொல்லாம லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு மகஜர் வாங்கின மந்திரி மாதிரி கம்முன்னு இருந்தா ஏமி அர்த்தம்? நானே இதை ஸ்ட்ரைட்டா டீல் பண்றேன். கீதா நேர் வஸ்தானோ. சாமி சாமி கொஞ்சம் நில்லுங்க சாமி. சாமி கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன எருமை பொறுமைங்குது? இப்ப நேரடியா அந்த பொண்ணுகிட்ட போய் ஏதாவது கேட்டீங்கன்னா எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? உனக்கு ஏன்டா பிரச்சனை? இது அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அந்த அக்கா அவங்க அப்பாவுக்கு பயந்துதான் திருப்பி லெட்டர் அனுப்பலன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு லெட்டர் எழுதினா எப்படி இருக்கும்? எப்படி? உன் பயம் எனக்கு புரிகிறது. காதலுக்கு தேவை காதலிப்பவர்களின் சம்மதம் தானே தவிர மற்றவர்களின் சம்மதம் அல்ல. உன் பதிலை தயங்காமல் எழுது. எப்படி, ஓகேவா? மணி வேற ஆயிட்டு இருக்கு, என்ன செய்ய? காசு கொடுத்துருவேன்ல, ஒரு ஐடியா பண்ணும். அப்பா நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? அக்கா உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கக்கா. உங்க அப்பா கூட ஒரு சின்ன டீலிங் போயிட்டு இருக்கு. நீங்க போங்கக்கா, நீங்க போங்க. என்ன பெருசு எப்படி இருக்கு? என்னடா பெருசுன்னு மரியாதை இல்லாம கூப்பிடான்னு பாக்குறியா? யோ நீ பெரிய ஜில்லா கேடியா? உன் பொண்ணுக்கு லவ் லெட்டர் வந்துச்சு. எழுதுனவன உன்னால ஒண்ணும் பண்ண முடியான்றக்காக அந்த ரவுடி அசோக்கு அடிச்சுன்னு இருக்கட்டும்னு அவன் முறை பொண்ணுக்கே லெட்டரை மாத்தி விட்ட. மறுபடியும் உன் பொண்ணுக்கு லெட்டர் வந்திருக்கு. இப்பத்தாயா உனக்கு எனக்கும் டீலிங்கே ஆரம்பிச்சிருக்கு. புரியல? இப்ப நான் நேரா கண்ணைண்ட போய் அண்ணே நீ கொடுத்த லெட்டரை பெருசு ரவுடி அசோக் வீட்டுக்கு மாத்திருச்சுன்னு சொன்னேன்னு வச்சுக்கவே, அவன் வந்து உன்னை உதப்பானா இல்லையா? சரி அதை விடு. இப்ப நான் நேரா ரவுடி அசோக் வீட்டுக்கு போய் ரவுடி அண்ணே அந்த பெருசோட மாலுக்கு வந்த லவ் லெட்டரை
உங்க முறப்பொண்ணுக்கு மாத்தி விட்டுட்டாருன்னு சொன்னா அவங்க ஆளுங்க வந்து உன்னை அடிச்சு துவைச்சு புளிஞ்சு நல்லா தேய்ச்சு அயன் பண்ணுவாங்களா இல்லையா? இந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும்னா உள்ள போய் இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு வா. போயா. என்னடா சில்லறை காசா வரும்னு பார்த்தா காந்தி தாத்தா வராரு. ஓகே, டீலு முடிஞ்சிருச்சு. இனி நான் வாயை திறக்க மாட்டேன். 5 பக்கத்துல 2 சேவரு 500, 2 500 1000. உனக்குதான். இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த லெட்டரு திரும்பவும் அசோகோட முறப்பண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. ஜாக்பாட் ஜாக்பாட் கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்பதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. டேய் சின்ன பாண்டி, நீ எங்கேயோ போறடா. வரட்டா?